பிரியமானவர்களே, திடப்படுத்தும் தேவ வார்த்தை. இன்றைக்கு திடப்படுத்தும் தேவ வார்த்தை ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். சில தோல்விகளும் இழப்புகளும் நாம் நினைத்த காரியங்கள் நடவாமல் போகும்போதும், நாம் எதிர்பார்த்த மனிதர்கள் நம்மை கைவிடுகிற போதும், என்ன செய்வதென்று தெரியாமல் நாம் எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றையும் விட்டு திக்கு தெரியாமல் துவங்கி நிற்கக்கூடிய சூழல் நமக்கு உண்டாகும். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அது என்னவென்றால், உங்களை மீண்டும் மறுசீரமைப்பு செய்து ஆசீர்வதித்து நிலைநிறுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவர் இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டுமானால், நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்து அவருடைய சமூகத்திற்குள் வந்து அவருடைய கரத்தின் கீழ் அடங்கி இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வேதத்திலே இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு பிரிந்து தன் இஷ்டப்படியெல்லாம் அவன் செய்து முடிவிலே துன்பத்தை அனுபவிக்கின்ற போது, தன் தகப்பன் வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக சேர்ந்து கொள்ளலாம் என்று அவன் வருகிறான். ஆனால் தகப்பனோ அவனை வீட்டு எஜமானாக, வீட்டு முதலாளியாக, உரிமையாளனாக மாற்றுகிறார். அதுபோலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை பார்க்கிலும் அதிகப்படியான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அதிகாரங்களையும் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, தேவ சமூகத்திற்கு திரும்பி வாருங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் அவருக்காக எழும்பி பிரகாசியுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் இனிமேல் தான் வரப்போகிறது என்ற நம்பிக்கையோடு கூட அவரிடத்திலே வந்து சேருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள எங்கள் தகப்பனே, உம் சமூகத்திலே அருமையான இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். தங்கள் வாழ்க்கையிலே கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் உதவியற்ற சூழலிலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய சர்வ வல்லமை உள்ள கரத்தை நீட்டி அவர்களுடைய வாழ்க்கையை மீண்டும் செழிப்பாக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பரிபூரணமாய் கொடுத்து, ஆண்டவரே, மீண்டும் அவர்களை உருவாக்கி நிலைநிறுத்த உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களுக்காக மற்றும் எந்த காரியங்களுக்காகவும் ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் எந்த நேரத்திலும் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப குறிப்புகளை கொடுக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் போன் 9600881743. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.